மகன் தந்தை பெரியார் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்னும் தாரக மந்திரத்தை தமிழகத்திற்கு தந்த தமிழ்நாட்டினுடைய பிதாமகன் பேரறிஞர் அண்ணா. கல்லறைக்குள்ளே இருந்தாலும் உலகத்தாரின் கவனத்தை இன்றைக்கும் தன் மீது ஈர்த்து கொண்டிருக்கிற ஏழைகளுடைய பிதாமகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிதாமகன் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இவர்கள் வழியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒற்றை தலைமையாக 2 கோடி தொண்டர்களுடைய தலைமையை ஏற்று இயக்கத்தையும் இயக்கத்துடைய தொண்டர்களையும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர், மாட்சிமை மிகுந்த முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர், தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையின் அடிப்படையில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அமைக்கப்பட்டிருக்கிற வெற்றி கூட்டணியின் சார்பில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியினுடைய கூட்டணியின் வேட்பாளர், மரியாதைக்குரிய திருவண்ணாமலை தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்புக்கினிய சகோதரர் எம் கலியபெருமாள் அவர்களை அறிமுகப்படுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த இனிய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை எடுத்துச் சொல்லி இடம் சார்ந்திருக்கிற திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர், மரியாதைக்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சி இயக்கத்துடைய நிர்வாகிகளை, தொண்டர்களை, வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பத்திரிகை துறையைச் சேர்ந்த நண்பர்களே, ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் கூட்டுறவு அமைப்புகளுடைய நிர்வாகிகளே, வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கிற எங்கள் அனைவரையும் திருவண்ணாமலை மாவட்ட கழகங்களின் சார்பிலேயும் செங்கம் சட்டமன்ற தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கழகத்துடைய நிறுவன தலைவர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கேப்டன் ஆகியோருடைய தெய்வீக நல்லாசியோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், இயக்கத்துடைய ஒற்றை தலைமையாக 2 கோடி தொண்டர்களுக்கு தலைமையேற்று இயக்கத்தையும் இயக்க தொண்டர்களையும் சிறப்பான முறையிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அருமையண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையின் அடிப்படையில் நம்முடைய கூட்டணியிலே இணைந்திருக்கிற தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துடைய பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய அந்நியாருடைய ஆசீர்வாதத்தோடும் மரியாதைக்குரிய எஸ்டிபிஐ இயக்கத்துடைய மாநில தலைவர் அண்ணன் முபாரக் அவருடைய ஆசையோடும் நம்முடைய திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அமைக்கப்பட்டிருக்கிற வெற்றி கூட்டணியுடைய வேட்பாளர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கலியபெருமாள் அவர்களை இந்த நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக மரியாதைக்குரிய அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் களத்திலே விட்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர் கலியபெருமாள் அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவின் காலத்திலே 1988ஆம் ஆண்டு இந்த இயக்கத்திலே தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார்கள். கழகத்தின் சோதனையான நேரத்தில் அன்பு சகோதரர் கலியபெருமாள் அவர்கள் அம்மாவுடைய தலைமையை ஏற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டு சிறப்பான முறையிலே செயல்பட்டார்கள். புரட்சி தலைவி அம்மாவினால் பேரவையினுடைய செயலாளராக, மாவட்ட மாணவனுடைய இணை செயலாளராக பொறுப்புகள் வழங்கப்பட்டு அதற்கு பின்னாலே மாண்புமிகு அம்மாவர்களால் ஊராட்சி கழகத்துடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு தென்மாத்தூர் பகுதியினுடைய ஒன்றிய குழு உறுப்பினராக மாண்புமிகு அம்மாவர்களால் அனுமதி வழங்கப்பட்டு ஏற்கனவே இரட்டை இலை சின்னத்திலே நின்று வெற்றி பெற்றவர் நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கலியபெருமாள் அவர்கள். கழகத்திற்கு சோதனை மீண்டும் வந்த பொழுது
மரியாதைக்குரிய அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே தன்னை இணைத்துக் கொண்டு ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு புரட்சி தலைவி அம்மா காலம் முதல் அண்ணன் எடப்பாடியாருடைய இன்றைய காலம் வரை ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு விசுவாசமிக்க ஒரு தொண்டனாக தன்னை இந்த இயக்கத்திலே நிலைநிறுத்திக் கொண்டவர் அன்பு சகோதரர் கலிய பெருமாள் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் மீண்டும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கலிய பெருமாள் அவர்களை திருவண்ணாமலை தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் அறிவிக்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை இந்த இயக்கத்திற்காக மிக சிறப்பான முறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். இந்த இயக்கத்திற்காக தன்னை இணைத்துக் கொண்டு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு விசுவாசத்தோடும் மாறாத அன்போடும் பற்றோடும் இன்று வரை இருக்கின்ற இந்த காரணத்தினால் அவரை அடையாளம் கண்டு கொண்ட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு ஒன்றிய கழக செயலாளரை இந்த இயக்கத்துடைய ஒரு சாதாரண விவசாயியை இந்த திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியுடைய கழக வேட்பாளராக களத்திலே விட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு களம் கண்டிருக்கிற அன்பு சகோதரர் கலிய பெருமாள் அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தலில் தமிழகத்திலேயே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். செங்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை என்றைக்குமே இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கம் ஆரம்பத்திற்கு பின்னாலே நடைபெற்ற செங்கம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலில் 1977 1980 1984 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து இந்த சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் மருந்தட்டி சாமிகன் அவர்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதற்கு பின்னாலே மாண்புமிகு அம்மாவுடைய ஆசையோடு செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நின்ற மரியாதைக்குரிய அருமையண்ணன் டாக்டர் வீரபாண்டியன் அவர்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர்களுக்கு பின்னாலே இயக்கத்துடைய கூட்டணியின் சார்பே என்றவர்களெல்லாம் வெற்றி பெற்றார்கள். 2011ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியோடு இணைந்து போட்டியிட்ட மரியாதைக்குரிய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பிலே போட்டியிட்ட வேட்பாளரும் உங்களால் வெற்றி பெற வைத்தவர் என்பதையும் இந்த நேரத்தில் நான் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் முன்னாள் மாவட்ட ஊராட்சிகளுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் செங்கம் சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற கழக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அன்பு சகோதரர் MS நைனாக்கன் அவர்கள் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பினை இழந்திருந்தாலும் கூட செங்கம் சட்டமன்ற தொகுதி என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், அதனை தொடர்ந்து வர இருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், அதனை தொடர்ந்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த செங்கம் சட்டமன்ற தொகுதி என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை இங்கே வருகை வந்திருக்கிறேன். இந்த இயக்கத்திலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த இயக்கம்தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற லட்சோப லட்சம் தொண்டர்கள் இருக்கின்ற இந்த செங்கம் சட்டமன்ற தொகுதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றெடுக்க வேண்டும். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் தமிழகத்திலே நல்லாட்சியை தந்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், புரட்சி தலைவி அம்மா காலத்திலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், அண்ணன் எடப்பாடியார் காலத்திலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் இன்றைக்கு எல்லாம் இந்த ஆட்சியின் மூலமாக மூடு விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் எல்லாம் தமிழகத்திலே கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் மீண்டும் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைய வேண்டும். அதற்கு முன்னோட்டமாக நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி உள்ளிட்ட தமிழகம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலேயும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வென்றெடுக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக உங்கள் முன்னால்
முன்னாடி வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு கூட மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 133 தேர்தல் வாக்குறுதிகளை நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள். பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளாக தந்திருக்கிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 512 தேர்தல் வாக்குறுதிகள் தமிழகத்திலே தரப்பட்டது. ஒவ்வொரு தொகுதியாக வருகின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை தந்தார்கள். பொய்யான வாக்குறுதிகளை தந்தார்கள். பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார். அவரால் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று சொன்னாரே, அதை ரத்து செய்தாரா? நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய் தருவேன் என்று சொன்னாரே, தந்தாரா? கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் தருவேன் என்று சொன்னாரே, தந்தாரா? முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, ஆதரவற்றோர் உதவித்தொகை, கணவனால் கைவிடப்பட்டோர் உதவித்தொகை என்று புரட்சி தலைவி அம்மாவர்களால் வழங்கப்பட்ட 1000 ரூபாய் உதவித்தொகையை 1500 ரூபாயாக உயர்த்தி தருவேன் என்று சொன்னாரே, சொன்னபடி செய்தாரா? 200 ரூபாயை மட்டும் உயர்த்தி விட்டு நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். நான் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் தருவேன் மானியமாக என்று சொன்னாரே, சொன்னபடி செய்தாரா? மாணவர்களுடைய கல்வி கடன் முழுவதும் ரத்து செய்வேன் என்று சொன்னாரே, சொன்னபடி செய்தாரா? காளை மாடு வளர்ப்போருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வளர்ப்பு தொகையாக தருவேன் என்று சொன்னாரே, சொன்னபடி செய்தாரா? மாண்புமிகு அம்மாவர்களால் வழங்கப்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்பட்ட அரசின் சார்பில் வழங்கப்பட்ட 18000 ரூபாய் உதவித்தொகையை 24000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவேன் என்று சொன்னாரே, சொன்னபடி செய்தாரா? தமிழகத்திலே நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் தருவேன் என்று சொன்னார். சொல்லி 36 மாதங்கள் இன்று வரை முடிந்திருக்கிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சட்டமன்றத்திலே அண்ணன் எடப்பாடியார் அளித்த கேள்வி கணைகளின் மூலமாக 2023 செப்டம்பர் முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சட்டமன்றத்திலே அறிவித்தார். அறிவித்ததற்கு பின்னாலே எப்பொழுது முதல் இதற்கான தொகை வழங்கப்படும் என்று அண்ணன் அவர்கள் கேள்வி கேட்டார்கள் சட்டமன்றத்திலே. அதற்கு முதலமைச்சராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திலே நாங்கள் கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம், தகுதியானவர்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அதற்கான எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார்கள், தேர்தல் நேரத்திலே தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் வழங்குவேன் என்று சொன்ன நீங்கள் இப்பொழுது ஏன் கணக்கெடுப்பு நடத்துகின்றீர்கள்? ஏன் தகுதியின் அடிப்படையிலே தேர்வு செய்கின்றீர்கள் என்று கேள்வி கேட்டார்கள். அதற்கு பதிலளிக்க முடியாத, நிர்வாக திறமை இல்லாத விடிஆர் திமுக அரசுடைய பொம்மை முதலமைச்சராக சட்டமன்றத்திலே பொம்மையாக அமர்ந்திருந்த மு.க. ஸ்டாலின் இந்த திட்டத்தை இன்றைக்கு முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறாரா? தமிழகத்திலே 2,24,00,000 குடும்ப தலைவிகள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு 1 கோடி குடும்ப தலைவர்களுக்கு மட்டுமே இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக சொல்லி கடந்த மாதம் 1 கோடி பெண்களுக்கு வழங்குவேன் என்று சொன்னார். இந்த மாதம் அந்த 1 கோடி பெண்களிலே குடும்ப தலைவர்களுக்கு தகுதியில்லை என்று சொல்லி இந்த மாதம் 80 லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு மட்டுமே உதவித்தொகையை வழங்கியிருக்கிறார். இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பித்தலாட்ட ஆட்சிக்கு ஒரு உதாரணம் என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களால் சொல்லப்பட்ட அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 4 ரூபாய் குறைப்பேன் என்று சொன்னார். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் குறைப்பேன் என்று சொன்னார். சொன்னபடி செய்தாரா? இன்றைக்கு டீசல் விலையை 65 ரூபாயாக குறைப்பேன் என்று சொல்லுகிறார். பெட்ரோல் விலையை 75 ரூபாயாக குறைப்பேன் என்று சொல்லுகிறார். சிலிண்டர் ஒன்றுக்கு 500 ரூபாயாக விற்பனை செய்வதற்கு ஆவணம் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆனால் 100 ரூபாயை மானியமாக வழங்குவேன் என்று சொல்லி 36 மாதங்கள் முடிந்ததற்கு பின்னாலும் கூட அவரால் அறிவிக்கப்பட்ட எந்த திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. இன்னும் அவருடைய ஆட்சி காலம்
24 மாதம் இருக்கிறது, இன்னும் 24 மாத அமாவாசை தான் இருக்கிறது என்று கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பின்னால் இன்றைக்கு தமிழகத்திலே போதைப் பொருள் கடத்தல் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அயலக பிரிவு மாவட்ட செயலாளராக இருக்கிற சாதிக் என்பவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கிருத்திகா ஸ்டாலின், சபரிசன் போன்றவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்று மத்திய அரசுடைய அமலாக்கத்துறையின் மூலமாக அவர்களிடத்திலே இருந்து சாதிக் அவர்களிடத்திலே இருந்து இன்றைக்கு அவர்கள் தேவையான வாக்குமூலத்தை பெற்றிருக்கிறார்கள். கடந்த 15 தினங்களுக்கு முன்பாக தமிழகத்திற்கு வருகை தந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அட்ரஸே இல்லாமல் செய்துவிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு காரணம் தேவையான ஆதாரங்கள், அவருடைய ஆட்சியை டிஸ்மிஸ் செய்வதற்கான ஆதாரங்கள் இன்றைக்கு மத்திய அரசுக்கு கிடைத்திருக்கிறது. அதன் மூலமாக வருங்காலத்திலே நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் இந்த ஆட்சி கலைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு திட்டவட்டமாக செய்து சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆட்சி அதிகாரத்திலே இருக்கின்ற மாநில அரசிலே பங்களித்துக் கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலினுடைய அரசு, மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிற மோடிஜியுடைய ஆட்சி இன்றைக்கு எடப்பாடியாரை அழிக்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்துடைய தொண்டர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்கள் மீது, அமைச்சர்கள் மீது மத்திய அரசுடைய அமலாக்கத்துறையின் மூலமாக பழிவாங்குகின்ற நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துக் கொண்டு வருகிறது. மாநில அரசின் மூலமாக, லஞ்ச ஒழிப்பு துறையின் மூலமாக முன்னாள் அமைச்சர்கள் மீது, இந்த இயக்கத்துடைய மூத்த நிர்வாகிகள் மீது பல்வேறு பொய் வழக்குகளை போட்டு இந்த இயக்கத்தை முடக்க நினைக்கிறது. ஆனால் மோடிஜி அவர்களே, உங்களை போல் ஒரு மோடிஜி அல்ல, 1000 மோடிஜி அல்ல, 1 கோடி மோடிஜிகள் ஒன்றாக சேர்ந்து வந்தால் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், இயக்கத்துடைய இரும்பு மனிதர் அண்ணன் எடப்பாடி அவர்களை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் தைரியத்தோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களுக்கு தலைவராக, 2 கோடி தொண்டர்களை பாதுகாக்கின்ற ஒரு அரணாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் உங்களுக்காக, இந்த இயக்கத்துடைய அடிமட்ட தொண்டர்களுக்காக, இந்த இயக்கத்துடைய ஆணிவேர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய லட்சியத்தை காப்பாற்றுவதற்காக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார்களே, எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டு காலம் இருக்கும் என்று சொன்னார்களே, அதற்கு வசதியாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்துடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். எம்ஜிஆர் காலத்திலே இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்று மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இரும்பு திரையாக இயக்கத்துடைய எட்டு கோட்டையாக மாற்றிய அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்று இன்றைக்கு இந்த இயக்கத்துடைய தொண்டர்களுடைய எண்ணிக்கையை 2 கோடியாக உயர்த்தி காட்டி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாளை நமதே 40 நமதே என்று சூழலைத்து நாளைய தினம் திருச்சி மாநகரில் தமிழகத்திலே போட்டியிடுகின்ற 40 வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் உள்ளிட்ட 40 வேட்பாளர்களையும் திருச்சியிலே நடைபெறுகின்ற அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் மூலமாக அண்ணன் எடப்பாடி அவர்களும், மரியாதைக்குரிய அந்நியார் அவர்களும், மரியாதைக்குரிய எஸ்டிபிஐ மாநில தலைவர் அண்ணன் முபாரக் அவர்கள் மூலமாகவும், மரியாதைக்குரிய புதிய தமிழகத்துடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரும் அங்கே வருகை தந்து இயக்கத்தின் சார்பிலே போட்டியிடுகின்ற கழகத்துடைய வேட்பாளர்களையும், கூட்டணி கட்சிகளின் சார்பிலே போட்டியிடுகின்ற கூட்டணி கட்சிகளின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களையும் அங்கே அறிமுகம் செய்ய இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் திருவண்ணாமலையிலே நடைபெறுகின்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கலிய பெருமாள் அவர்களை ஆதரித்து நடைபெற இருக்கின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திலே கழகத்துடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களும்,
அதனைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களும் கலந்து கொள்ளுகின்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள் திருவண்ணாமலையிலே நடைபெற இருக்கிறது. எனவே அந்த நிகழ்ச்சிகளிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளரை ஆதரித்து கிராமங்கள் தோறும் இரட்டை இலை சின்னத்தை வரைய வேண்டும். தேர்தல் பணிகளிலே உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒவ்வொரு பூத்திற்கும் அண்ணன் எடப்பாடியாருடைய வழிகாட்டுதலோடு 19 உறுப்பினர்கள் கொண்ட பூத் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. 25 உறுப்பினர்களை கொண்ட இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறையுடைய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 25 உறுப்பினர்கள் கொண்ட மகளிர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பகுதியுடைய கழகத்துடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் அவர்களோடு இணைந்து மரியாதைக்குரிய தேமுதிக, மரியாதைக்குரிய எஸ்டிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஒவ்வொரு பூத்திலையும் கழகத்துடைய பணிகளை உடனடியாக தொடங்கிட வேண்டும். அதற்கு முன்னோட்டமாக நாளையில இருந்து கிராம பகுதியிலே இருக்கின்ற ஒவ்வொரு சுவர்களிலும் வீட்டினுடைய உரிமையாளருடைய அனுமதியை பெற்று இரட்டை இலை சின்னத்தை வரைய வேண்டும். கழகத்தின் சார்பிலே வருகின்ற 25ஆம் தேதி நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் கலியபெருமாள் அவர்கள் 25ஆம் தேதி திங்கட்கிழமை 12 மணி முதல் 1 மணி வரைக்குள்ளாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அதில் தொண்டர்கள் வாரும் வரக்கூடாது. ஒரு வேட்பாளரோடு 4 நிர்வாகிகள் மட்டுமே வர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதின் அடிப்படையில் தேர்தல் முடிந்தவுடன், தேர்தல் வேட்புமனு தாக்கல் முடிந்தவுடன் அன்றைய தினமே 25ஆம் தேதி அன்று நம்முடைய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அறிமுக கூட்டமும் மாலை 3 மணி அளவில், அதேபோல மாலை 5 மணி அளவில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டமும் நடைபெற இருக்கிறது. 26ஆம் தேதி முதல் நம்முடைய வேட்பாளர் அவர்கள் ஒவ்வொரு ஒன்றியமாக ஒவ்வொரு ஊராட்சியாக நேரடியாக வருகை தந்து கழகத்துடைய நிர்வாகிகளுடைய துணையோடு பொதுமக்களை சந்தித்து தினந்தோறும் வாக்குகளை சேகரிப்பதற்கான பட்டியல் தயார் செய்யப்பட்டு வருகிறது. அந்த பட்டியல் உடனடியாக இங்கு இருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் அளிக்கப்பட்டு அவருடைய துணையோடு அவருடைய ஆதரவோடு ஒவ்வொரு கிராமமாக நாங்கள் நேரடியாக வருகை தந்து உங்களை எல்லாம் சந்தித்து வாக்குகளை சேகரிக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 133 தேர்தல் வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமான ஒரு வாக்குறுதியாக 100 நாள் வேலை வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் 150 நாளாக மாற்றி காட்டுவேன் என்று சொன்னார்கள். ஆனால் செய்யவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருக்கின்ற 40 நாடாளுமன்ற தொகுதிகளையும் வென்றெடுக்கின்ற பொழுது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யாரை கைகாட்டுகின்றாரோ அவர்தான் பாரத பிரதமராக வர முடியும் என்ற நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளாக மாற்றி தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 5000 ரூபாய் கிடைத்திட வழிவகை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். கரும்பு டன் ஒன்றிற்கு 6000 ரூபாய் கிடைத்திட நான் வழிவகை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல நிறுத்தப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டு தாலிக்கு தங்கம் திட்டம், அம்மா உணவகம், அம்மா மினி கிளினிக், அம்மா சிமெண்ட், அம்மா உப்பு போன்ற பல்வேறு திட்டங்கள் இந்த ஆட்சியிலே இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிறுத்தப்பட்ட திட்டங்கள் எல்லாம் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறுகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றெடுக்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்து இங்கே வருகை தந்திருக்கிற நிர்வாகிகள் அனைவரும் இயக்கத்திற்காக விசுவாசத்தோடு உழைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த பகுதியிலே ஒரு நீண்ட நாள் கோரிக்கை, இந்த பகுதியினுடைய மரியாதைக்குரிய தேமுதிக நிர்வாகிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், விவசாய பெருமக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தருகின்ற பொழுது இந்த திட்டத்தை, இந்த கோரிக்கையை
நிறைவேற்றி தருவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தேர்தல் வாக்குறுதியாக இந்த கோரிக்கையை சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய நீர்ப்புத்துறை அருகிலே சென்று கொண்டிருக்கிற தென்பெண்ணை ஆற்றிலே இருந்து ஆண்டிப்பட்டி, கரிமணப்பாடி, வட்டபகுடி, மேல் வணக்கமாடி, தாழையுத்து போன்ற கிராமங்களுக்கு விவசாய பாசனத்திற்காக கால்வாய் அமைத்து விவசாய பாசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இங்கே இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், தேமுதிக நிர்வாகிகள், விவசாய பெருமக்கள் இங்கே இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை பற்றி 11ஆம் தேதி திருவண்ணாமலை மாநகருக்கு வருகை தருகின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த பகுதி விவசாயிகளுக்கு உத்தரவாதத்தை தருவார் என்பதை இந்த நேரத்தை நான் உத்தரவாதமாக தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய தேமுதிகவின் சார்பில் கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்